அனைத்து நட்புகளுக்கு வணக்கம். இது உங்கள் காட்டுப்பக்கம் கலை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த திருப்புவனம் அஜித்குமாரோட கொலை வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஆச்சுன்னா, கடந்த 2-3 நாட்களாகவே இணையதளம் ஃபுல்லாகவே இந்த செய்தி தான் பரவிட்டுருக்குது. என்ன அப்படி பார்த்தா கேட்கும் போதே மனசு பதறுது. ஒரு 10 பவுன் நகைக்காக சந்தேகமாக அஜித்குமார்ன்ற ஒரு நபரை கூட்டிட்டு போன காவல்துறை அவனை கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது சித்திரவதை பண்ணி, விசாரணை என்ற பேரில் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி அவனை சாவடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு செக்யூரிட்டியாக வேலை செய்ய, ஒரு கோயிலில் செக்யூரிட்டியாக வேலை செய்கிற இடத்துல ஒரு வயசானவங்க 2 பேர் சாமி கும்பிட வராங்க கோயிலுக்கு. காரை பார்க் பண்ண சொல்லி அந்த பையன்கிட்ட கார் சாவி கொடுக்குறாங்க. அந்த வயசான பாட்டிக்கு இவன் வீல் சேரை கொடுத்து கோயிலுக்குள்ளே அனுப்பிட்டு இவன் கார் பார்க் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவன் நண்பர்கிட்ட காரை கொடுத்து பார்க் பண்ண சொல்கிறான். திரும்பவும் 1 hour 2 hour கழித்து அவன் சாமி கும்பிட்டு வெளியே கேட்கும்போது திரும்பவும் ஒரு 1/2 hour கழித்து அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கார் எடுத்து சொல்லி கொடுத்து அனுப்புகிறான். இது நடந்திருக்கு. இந்த இடைவெளியில் அவங்க கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த காருக்குள்ளே இருந்து 2500 ரூபா பணமும் நகை 10 பவுனும் காணாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகம், இவங்ககிட்ட கார் கொடுத்தமே இவனை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சந்தேகத்தில் அந்த அஜித்குமாரை கேட்டிருக்காங்க. அவன் எடுக்கலன்னு சொல்லியிருக்கான். இவன் சரி கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நகை என்னோடய கார்லேருந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் இது நிர்வாகத்தில் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க சொல்லியிருக்கும் போது இவங்க போய் திரும்பவும் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் காவல்துறை அஜித்குமார்ன்ற பையனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் இல்லைன்னு சொல்லிட்டுக்கிறான். திரும்பவும் காவல்துறை தனிப்படைன்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை, அதாவது அந்த யூனிஃபார்ம்லாம் போடாமல் மப்டியில் இருக்கிற போலீஸுங்கெல்லாம் ஒரு 4-5 பேர் அந்த அஜித்குமாரையும் அவன் தம்பியையும் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு சித்திரவதை செஞ்சுருக்காங்க, அடிச்சிருக்காங்க, வாயில் மிளகாய் பொடி போட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஒரு உடம்புல தாக்காத இடமே இல்லை, எல்லா உறுப்பையும் தாக்கி சித்திரவதை பண்ணி அவன் தம்பியும் அடிச்சிருக்காங்க, இவனையும் அடிச்சிருக்காங்க. ஒரு சிசிடிவி கேமரா எங்கேயுமே இல்லாத இடத்துல ஒரு தனியாக ஒரு பள்ளி மாணவர்களோட ஹாஸ்டல் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடு பாத்ரூமில் இருக்குல்ல, அந்த சைடில் எங்கேயுமே ஒரு சிசி கேமரா இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல போயிட்டு அங்கே வச்சு அவனை அடித்து தாக்கியிருக்காங்க. அவங்க தாக்கிட்டு இல்லாத வாயில் மிளகாய் பொடியை போட்டு கை காலெலாம் உடச்சி இவ்வளோ சித்திரவதை பண்ணிவிட்டு அவன் தம்பியையும் அடிச்சிருக்காங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போயிருக்காங்க கூட. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அஜித்குமார் சொல்கிறான், இல்லை சரி அவன் பயந்துட்டான், இங்கே தான் நம்மளை அடித்து இங்கே கூட கொண்டுட்டு போயிடுவாங்க, இங்கேயே புதைச்சிடுவாங்க, நாம் கோயிலுக்கா போனோம்னா அங்கே நம்ம சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க, யாராச்சும் காப்பாற்றுவாங்க, அந்த ஐடியாவில் நகை கோயில் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு அரை மயக்கத்துக்கு இருக்கிற அளவுக்கு அடித்து அவனை துன்புறுத்தி அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் பார்த்துருக்காங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு சொல்லியிருக்கான், இல்லை நான் நகை எடுக்கவே இல்லை, நீங்கள் கொஞ்சம் கேப் கிடைக்கும், அதுவும் இல்லாத என்னை சொந்தக்காரங்களே என்னை காப்பாற்றுவாங்க, இந்த கோயில்கிட்ட கூப்பிட்டு போனால் காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்தேன், அதனால தான் வந்தேன், நான் நகை எடுக்கலாம் அவன் சொல்லியிருக்கான். அந்த சொன்னும் போது திரும்பவும் அந்த கோயிலுக்குள்ளேயே அவனை தாக்கியிருக்காங்க, விரலெல்லாம் உடைச்சிருக்காங்க, மண்டையை அடித்து காதில் ரத்தம் வந்திருக்கு. இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி அவனை கோயிலுக்குள்ளேயே அடித்து அவன் மயங்கிட்டான். அந்த நேரத்தில் அவங்க சொந்தக்காரங்கிட்ட அந்த மயக்கத்தில் அவங்ககிட்ட பாடி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவனை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறாங்க. ஆனால் போகிறதுக்குள்ளே அவன் இறந்துடுறான். ஒரு 10 பவுன் நகைக்காக இந்த போலீஸுகள் மிருக மாதிரி நடந்திருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் போலீஸ்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயம். அதாவது நடுத்தர மக்களும் ஏழை மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கணுன்றதான் சட்டங்களே வகுக்கப்பட்டது. இந்த சட்டங்கள்லாம் இப்போ யாருக்காக செயல்பட்டு கொண்டு இருக்குதுன்னா, பணக்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும். ஆட்சிகள் திமுக ஆட்சி தான் காரணம்னு சொல்ல முடியாது. திமுகவிலையும் நடக்குது, அதிமுக ஆட்சிலையும். எந்த ஆட்சி மாறினாலும் போலீஸோட அராஜகன்றது இருக்குது. இப்போ கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்வாதிகள்கிட்ட பிடிச்சி எப்படியாவது இது முடித்து ஒரு 50 லட்சம் 1 கோடி பேசி கவர்மெண்ட் வேலை அதெல்லாம் பேசி நிறுத்திடலாம் அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க.
நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு மனிதநேயன்றது ஒரு டாப்பிக்கை வரும், படிப்பாங்க. ரோட்டில் போகும்போது யாராவது அடிபட்டிருந்தாங்கன்னா அவளை கூப்பிட்டு காப்பாற்றணும், அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதெல்லாம் எப்படின்னு டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு மனிதநேயன்றது ஸ்கூல்லேருந்தே இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ காலங்கள் வளர வர மனிதன்றது குறைஞ்சி போச்சு. என்னதான் காவல்துறையாக இருந்தாலும் அவன் குற்றவாளியாக இருந்தாலும் விசாரிக்கிறது எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. அவன் திருடினான அவன் அடிக்கிறது திருட்டுத்தனமாக யாருக்குமே தெரியாமல் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாமல் 4 பேர் போலீஸே இல்லை. அவங்க அதாவது செய்திகளில் பார்க்கும்போது அவங்க அடித்தவங்களாம் போலீஸே கிடையாது, ஒரு தனிப்படை பிரிவு. ஒவ்வொரு டிஎஸ்பி அந்த ஆஃபீஸில் தனிப்படையாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டு. அந்த மாதிரி அந்த தனிப்படை பிரிவு சேர்ந்தால் அடிச்சிருக்காங்க. எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு பண்ணாமல், ஒரு வழக்கு இல்லை, போய் வாயில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போயிட்டு சொல்லியிருக்காங்க, அதுக்கே கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க, அவனை கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பவுன் நகைக்காக ஒரு பையனை அடித்து கொன்னுட்டு இன்றைக்கி அந்த பையன் நம்மளோட இல்லை. அவனுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கும். நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் வீட்லேயும் பசங்க இருக்காங்க. இப்போ எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ஒரு கற்பழிப்பு, கொலை, நாட்டில் குண்டு வெடிப்பு எல்லாம் செய்கிறோம். இதே ஒரு பணக்கார வீட்டு பையன் 500 கிலோ நகையை திருடின்னு போயிட்டான்னா அவனை கை வைப்பாங்களா போலீஸ்? அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்குது, காசு இல்லைன்னா நடந்துக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்குது. கண் முன்னாடியே வெட்டி கொலை பண்ணுறவன், கற்பழிப்பு பண்ணுறவன், குற்றம் நிரூபிக்கப்பட்டவன், கோர்ட்டில் போய் குற்றம் நிரூபிக்கப்பட்டவன் கூட சுதந்திரமாக நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஏழையாக பிறந்துட்டா ஒரு குண்டூசியே காணாமல் போய் உன் மேலே சந்தேகம் வந்தாலும் ஒரு கொலையே பண்ணுற அளவுக்கு இந்த உலகம் சுடிஞ்சிருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை, நமக்கு பாதுகாப்பு வேணும்னு காவல்துறையை நோக்கி போனால் கண்டிப்பாக நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டேன், யாரோ ஒருத்தர் நான் எல்லா காவல்துறையும் சொல்லலை, இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க, ஆனால் அவங்களையும் நல்லவங்களாம் இருக்க விடுறதில்ல. அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளோ இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களோ அவங்க நல்லவங்களாம் இருக்க விடுறதில்ல. நம்ம ஒரு காவல்துறைக்கு ஏதாவது ஒரு கேஸ் கொடுக்க போனோம்னா யாருக்கிட்ட காசு இருக்கோ அவங்க பக்கம்தான் காவல்துறை செயல்படுது. ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒரு காவல்துறையை நம்பி எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு 10 பவுன் நகைக்காக ஒரு பையனை அடித்து கொலை பண்ணுற காவல்துறை யாருக்காக செயல்படுது? இது மக்களுக்கான காவல்துறையா இல்லை பணக்காரங்களுக்கு காசு கொடுக்குறவங்களுக்காக செயல்படுற காவல்துறையா? நம்ம ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்கிறோம். ஒரு அரசாங்கம் காவல்துறையை நிர்வாகம் செய்யுது. இதெல்லாம் இந்த அரசாங்கமும் காவல்துறையும் யாருக்காக செயல்படுது? இதெல்லாம் எதுவுமே தெரியல. எல்லாம் பணத்துக்காகவும் அரசியல்வாதிகளுக்காகவும். எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் இருக்கான், கட்ட பஞ்சாயத்து, ஏதாவது ஒரு ரவுடிசம் பண்ணுறது, ஆளுங்களை வெட்டுறது, குத்துறது, ஏதாவது ஒன்று பண்ணுறான். ஆனால் அவனை எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்ககிட்ட காசு இருக்கும், அவங்க கையில் போலீஸ் இருப்பாங்க, கைவெளி எல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்க பக்கம்தான் போலீஸ் பேசும். நம்ம என்ன பேசினாலும் வேலை ஆகாது. நம்ம ஊரில் போய் யாராவது 4 பேர் சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற 4 பேரும் அந்த அரசியல்வாதி அங்கே யார் டாப்பில் கொஞ்சம் பெரிய நல்ல பலமாக இருக்கணும் அவன் சொல்லிட்டு தான் கேட்பான். அவனை எதுக்கு பகைச்சிட்டு நம்ம எப்படி வாழ முடியும்? இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அந்த பையனுக்கு நடந்த விஷயம் நமக்கும் நடக்கணும். நாளைக்கு நம்மளும் வாழ முடியாது. நமக்கும் வீடு இருக்குது, குழந்தை இருக்குது, இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, யாருக்குனாலும் இது நடக்கலாம். மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. இத்தனை சாத்தான் குலம், எத்தனை விஷயம். ஒரு கொலை பண்ணுறவனுக்கு ஒரு அடி கூட விழுறதுங்களே. அழகாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உக்காந்துட்டு அது வேறு மனுவெல்லாம் கொடுப்பாங்க, எனக்கு இந்த வசதி வேணும், இந்த வசதி. அந்த அளவுக்கு சொகுசாக இருக்காங்க கொலை பண்ணுறவங்க. எல்லாம் பெரிய பெரிய தவறு செஞ்சவங்கலாம் சொகுசாக இருக்காங்க. குற்றமே நிரூபிக்கப்படாத ஒருத்தன் இன்றைக்கி இறந்து போயிட்டான். இந்த நிலைமை நமக்கும் தான் நாளைக்கு உண்டு. நம்ம எந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கோன்றது ரொம்ப அபாயமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த காவல்துறை பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டுருச்சு. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகும்? இது 1 2 இல்லை, இது மாதிரி நிறைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இது தெரிய வந்துருச்சு. அங்கே இருக்கிற யாரோ ஒரு காவல்துறையோ கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து வெளியிட்டு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அந்த பையன் ஒருவேளை கோயிலுக்கு நான் நகை இருக்குது காட்டுறேன்னு கூப்பிடாமல் இருந்தானா, ஒருவேளை அங்கேயே அடித்து அவனை கொன்று அங்கேயே கூட எப்படியாவது எரிச்சிருப்பாங்க, கொலையை மாற்றிருப்பாங்க. இவ்வளோ பண்ணி கொலை பண்ணிவிட்டு காவல்துறை ஒரு அறிக்கை விடுது,
அவன் கஸ்டடியில் இருக்கும்போது தப்பிச்சு ஓட பார்த்தான், வலிப்பு வந்து விழுந்து இறந்துட்டான். எத்தனை காலத்துக்கு இதே பொய்யை சொல்லி எல்லாரையும் கொலை பண்ணுவீங்க, சாகடிப்பீங்க? காவல்துறைக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குதா? உண்மையிலே இருக்கா? மக்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறதுக்கு அதிகாரம் இருக்கா? நம்ம கட்டுற வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற காவல்துறைக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கா? குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதே இல்லை, குற்றமும் நிரூபிக்கப்படாத ஒருவன் தண்டிக்கப்படுறான்னா சட்டம் யாருக்காக செயல்படுது? ஏகப்பட்ட கேள்வி மனசில் வந்துட்டே இருக்குது. அந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்குது. இந்த எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்ந்துனுக்குறோம் அப்படின்னு. ஒரு மிளகா பொடி வாயில் போட்டு தண்ணி கேட்குறான், அவனை செருப்பை கழுத்தி அடித்து மண்டை அடித்து காது ரத்தம் வரைச்சி. அவங்களும் மனிதன் தான், என்ன தான் குற்றவாளியாக இருந்தாலும் மனிதனேன்னு அந்த அளவுக்கு மனசு வருமா காவல்துறைக்கு? மிருகம் மாதிரி நடந்திருக்காங்க, மிருகத்தனமாக நடந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்க முடியல. இவ்வளவும் பண்ணிவிட்டு காவல்துறை அறிக்கை விட்டுருக்கு. இவன் இறந்தது வந்து அடிபட்டு ஏதாவது பண்ணி மறைக்கலான்னு பார்த்தாங்க. மாரடைப்பு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து ஏதாச்சும் பண்ணி இதை மறைச்சிடணும்னு நினச்சாங்க. பட் அங்கே இருக்கிற யாரோ ஒரு சமூக போராளி, நாம் தமிழர் கட்சி, வேறு ஏதோ 2-3 கட்சி சொன்னாங்க. அந்த கட்சி சேர்ந்த வழக்கறிஞர்கள் யாரோ போராட்டம் பண்ணி ஒரு 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 யாரோ ஒரு தலைமையில் வந்து போஸ்ட்மார்ட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி அறிக்கை வாங்கி அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டில் நிரூபணம் ஆயிடுச்சு. அடி 18 இடங்களில் உடம்புல பூரா முறிவு ஏற்பட்டு 10 விரலும் உடைச்சி, மிளகாப்பொடி தூவி, காதில் ரத்தம் வந்து, கை காலெலாம் உடஞ்சி, மூட்டெல்லாம் உடஞ்சி தரைஞ்சி இழுத்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சு. இதுக்கு இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கல. இது கோர்ட்டுக்கு இமீடியட்டாக போயிட்டு கோர்ட்டு பனிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவம் ஊரில் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியமாக அந்த ஊரில் இருக்கிற கவுன்சிலர், தலைவர்கள், அங்கே இருக்கிற அந்த ஏரியா நம்ம கையில் வச்சுக்கிட்டு பணத்தால் கட்டுப்படுத்தி வச்சுட்டு எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தி கட்ட பஞ்சாயத்துன்னு காசு பிடுங்கி மக்களை அசித்திரவாதம் பண்ணி அது காவல்துறையே உடந்து அவங்க கட்ட பஞ்சாயத்து இடத்துல வாங்குகிற காசில் காவல்துறைக்கு லஞ்சம். ஏதாவது ஒரு வழக்குன்னு போயிட்டா காவல்துறை காசு கொடுத்துட்டு காவல்துறை செயல்படுறதில்ல. அந்த ஊரில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் கவுன்சிலரு, தலைவர், நம்பர் யாராச்சும் கூப்பிட்டு பேசுறது, யார் பக்கம் சொல்லலான்னு அவங்ககிட்ட கேட்குறது, காசு வாங்குறது, பைசல் பண்ணுறது, இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு திரிகிறாங்க. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவும் கூட உடந்து. ஏன்னா அப்பா அம்மான்னு சொல்கிறது எங்கள் அப்பா அம்மான்னு சொல்லலை, பொதுவாக எல்லா ஒரு சில பெரியவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களும் தான் அந்த நம்பர் திமுக கவுன்சிலருங்கன்றாங்க, அதிமுக கவுன்சிலர், அவங்கெல்லாம் வந்து அவங்க கூட போகிறது, அவங்கள சப்போர்ட் பண்ணுறது, அவங்க சொல்கிறத கேட்குறது, அவங்க என்ன சொல்கிறாலும் அப்படியே கேட்குறது, திரும்பி என்ன கேட்குறதில்ல அவங்க. ஏன்னா அவங்கள பகைச்சிக்கூடாது, அவங்கள பகைச்சிட்டு நம்ம ஊரில் இருக்க முடியாது. இந்த மாதிரி நம்மளையும் அப்படியே சொல்கிறது, நீ அவங்க சொல்கிறத கேளு, அவங்க அந்த மாதிரி தான் பண்ணணும் நம்மக்கிட்டேயும் சொல்கிறது. என்ன அருவெறுப்பாக இருக்குது. ஒரு பையனை அடித்து சாவடிச்சிட்டாங்க, ஆதங்கமாக இருக்குது, பொறுத்துக்கவே முடியல. ரொம்ப கொடுமை. இதெல்லாம் வந்து இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, எப்போ இது முடிவுக்கு வரணும்னு தெரியல. இதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இது இத்தனை தவறு செஞ்ச காவல்துறைகள் அவன் தப்பு நிரூபிக்கப்படலை, ஆனால் காவல்துறை செஞ்சது தப்புன்னு நிரூபிக்கப்பட்டுருச்சு. காவல்துறைக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஒன்றும் பண்ணாது. அவங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதி வழங்கப்படும், அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் மக்கள் கண் முன்னாடி கொலை நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் தீர்வுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. மக்கள் அமைதியான சூழ்நிலை வாழவும் முடியாத நிலைமையில் இருக்குது. நம்ம வந்து ஜஸ்டிஸ் அந்த அஜித்குமாருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு உயிராக நியாயம் சாதாரணமாக ஒரு காரணமே இல்லாமல் உயிர் போகுதுன்னா அதை ஏற்றுக்க முடியாது. இது நம்ம கண்டிப்பாக கேட்டே கேட்கணும், கண்டிப்பாக விடக்கூடாது. காவல்துறைக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அவங்க உண்மையிலேயே மனுஷன் ஒரு நார்மல் பொசிஷன்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. கஞ்சா போதை, மது போதை, காவல்துறையும் வந்து மது ஒழிக்க மாட்டாங்க. மது கஞ்சாவுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறது முக்கால்வாசி காவலர்கள் இருக்காங்க. சட்டங்களை ஃபஸ்ட்டு அவங்களே மதிக்கிறதில்ல. அவங்க மக்கள் மதிக்கிறாங்கன்னு சொல்ல வரல, பாதி காவலர் நல்லவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி மிருகத்தனமாக நடந்து ஒரு மனுஷனை குற்றமே நிரூபிக்கப்படாத ஒருத்தன் அடித்து கொண்டு இருக்காங்க. ஆனால் குற்றம் செய்கிறவங்களை யாரும் இப்படி பண்ணுறதில்ல. இதுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பாக வேணும், ஒரு நியாயம் வேணும். இது என்னோடய ஆதங்கம் எங்கே சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் உங்ககிட்ட பதிவு போட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.